ஆபதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம். தற்போது நாம் பாகவத புராணத்திலே ஸ்ரீ ராமாவதாரத்தை அனுபவிக்க வேணும். சூரியனுடைய வம்சத்தை விளக்கி கொண்டு வந்தார் சுகாச்சாரியர். ராமனுடைய வம்சத்துக்கு மூத்தவரே சூரியன்தான். கதிரவனுடைய வம்சத்தில் இக்ஷ்வாகு பிறந்தார். இக்ஷ்வாகுவனிடத்திலிருந்து ஓரோர் அரசனாக அவர்களுக்குண்டான வைபவத்தை பார்த்து வந்தோம். கங்கையை பகீரதன் எப்படி பூமிக்கு கொண்டு வந்தான், அதனால் சகர மன்னவர்களுடைய 60,000 பிள்ளைகளின் சாபத்துக்கு விமோச்சனம் ஏற்பட்டது என்பதையும் பார்த்தோம். மேலே கட்வாங்கனுடைய சரிதத்தை பார்த்து அவன் வெகு குறைவான நேரம் இருந்தாலும் வாழ்க்கையை நன்கு முடித்து கொண்டு உயர்ந்த கதியை அடைந்தான் என அனுபவித்தோம். இனி கட்வாங்கனிடத்திலிருந்து பிறந்த பிள்ளைகளை அடுத்த 2 ஸ்லோகங்களாலே கூறி ராமன் அவதரித்தான் என்று தொடங்குகிறார் சுகாச்சாரியர். இப்போது நாம் பார்க்க வேண்டியது 9வது ஸ்கந்தம் 10வது அத்தியாயம் முதல் ஸ்லோகம். கட்வாங்காத் தீர்க்கபாகுஷ்ச ரகுஸ்தஸ்மாத் பிருதுஸ்ரவாஹ அஜஸ்ததஹ மகாராஜஹ தஸ்மாத் தசரதஹ அபவத். கட்வாங்கனிடத்திலிருந்து தீர்க்கபாகு பிறந்தார். தீர்க்கபாகுவனிடத்திலிருந்து ரகு மகாராஜன் பிறந்தார். ரகுவுக்கு அஜன் அவதரித்தார். அஜனுடைய குமாரர் தசரதன். தசரதன் என்னால் 10 திக்குகளிலேயும் தன்னுடைய தேரை செலுத்தக்கூடிய வல்லமை பொருந்தியவர். தசரதனுக்கு கௌசல்யை, சுமித்ரை, கைகயி என்று 3 மனைவிமார்கள் முக்கியமாக உண்டு. அதிலே கௌசல்யக்கு பிறந்தவன்தான் இராமன். இராமனோடே கூட 3 பேர் பிறந்தார்கள். இவர்கள் 4வரையும் சேர்த்துத்தான் 4 தூண்களைப் போலே கூறுகிறோம். ராம, பரத, லக்ஷ்மண, சத்ருகனர்கள். ராமனுடைய கதை தெரியாதவர்கள் 6 தான் இருக்க முடியும். அதையே சுக்கர் இப்போ பரீட்சித்தினிடத்தில் சொல்றார். தஸ்யாபி பகவானேஷ சாட்சாத் பிரம்மமயோ ஹரிஹி அம்சாம்சேன சதுர்காதாத் புத்திரத்வம் பிரார்த்தித சுரைஹி. ராவணன் போன்ற ராட்சசர்களாலே இந்த பூமி தாங்க மாட்டாமல் போக தேவர்களெல்லாம் பகவான் நாராயணனிடத்தில் போய் வேண்டுகிறார்கள். ஆர்த்திதோ மானுஷே லோகே ஜக்ஞே விஷ்ணு சனாதனஹா என்று ராமாயணத்தில் ஸ்லோகம். பெருமான் அனைவராலும் பிரார்த்திக்கப்பட்டு தன்னையே 4வராக பிரித்து கொண்டான். ராம, லக்ஷ்மண, பரத, சத்ருகனர்களாக பூமியிலே பிறந்தான். தேவர்கள் அனைவரையும் குரங்குகளாக பிறக்க வைத்தான். ஆனால் ராமன் பிறப்பதற்கு தசரதன் 60,000 ஆண்டுகள் தவறிருந்தான். எளிதில் பிள்ளைப்பேறு கிட்டவில்லை. ரிஷ்யசிருங்க முனிவரை கொண்டு புத்திரகாமேஷ்டி யாகத்தை நடத்தினான். அப்போதுதான் ராமன் பிறந்தான். ராமனுடைய அவதாரத்தை சுருக்கமாக தெரிவிக்கிறேன். அப்புறம் ஸ்லோகத்தினுடைய பொருள் பார்ப்போம். உலகத்தில் முறை மாறி கிடந்ததாம். பெரியோன் சொல்வத்தை இளையோன் கேட்க வேண்டும், ஆசான் சொன்னத்தை சீடன் கேட்க வேண்டும், அண்ணன் சொன்னதை தம்பி கேட்கணும், பெற்றோர் சொன்னதை பிள்ளை பொண்கள் கேட்கணும். இந்த முறை இருக்க வேண்டும். இந்த முறையெல்லாம் அந்த நாளில் மாறி போச்சான். அதற்காகத்தான் ராமன் அவதரித்தான். அப்போ இந்த யுகம் கலியுகம், இதற்கு முன்யுகம் துவாபர யுகம், அதற்கும் முன்யுகம் திரேதாயுகம். திரேதாயுகத்திலேயே முறை மாறிவிட்டதென்னால் கலியுகத்தில் அதை பற்றி நாம் பேசியே பிரயோஜனமில்லை. அந்த யுகத்திலேயே பெரியவர்கள் சொல்லுவதை இளையவர்கள் கேட்க வேணும். பெற்றோருடைய சொல்தான் ஒரு பிள்ளைக்கு ரொம்ப முக்கியம். பெற்றோர்கள்தான் தெய்வம். இதை புரிய வைப்பதற்காகத்தான் ஸ்ரீ ராமச்சந்திரன் அவதரிக்க போந்தான். நாம் நினைப்போம் ராவணன் போன்ற கொடியவர்களை கொல்லுவதுதான் ராமனின் பிறப்பின் முக்கியமான பயன்னு நினைக்கலாம். ஒரு சின்ன பூச்சியை கிள்ளி போடுறதுக்காக ராஜா கத்தியையோ வில்லையோ எடுத்து வர மாட்டான். அவன் வர தேவையும் இல்லை. ஆண்டாளே தன் பாசுரத்தில் கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் என்ன லங்கேஸ்வரனை
ஒரு சிறு பூச்சி தலையை கிள்ளுமா போலே ராமன் கிள்ளி விட்டான்னு வெகு எளிதாக ராவணனை கொன்றதை சொன்னாள். இந்த எளிதான காரியத்துக்கு போய் பகவான் வைகுண்டத்திலிருந்து வந்திருக்க வேண்டியதில்லை. பின்ன ராமன் வந்ததற்கு என்ன காரணம்? முறை மாறி கிடக்கிறது, அதை சரிப்படுத்தி கொடுக்க வேண்டும். ஒருத்தர் சொன்னால் மற்றொருத்தர் கேட்க வேண்டும், மரியாதை வேணும், எல்லாருக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும், நேர்மை, சத்தியம், தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை, இந்த கருத்துக்களை வலியுறுத்தி தான் ஒரு முன்னோடியாக இருக்கணுங்கிறதுக்காகவே ராமனுடைய அவதாரம். அதனால அவதாரம்னு சொன்னால் எத்தனையோ அவதாரங்கள் இருந்தாலும் மரியாதா புருஷோத்தமனாக ராமன் தான் விளங்குகிறான். இன்று வரைக்கும் ஸ்ரீ ராமாவதாரத்தை பற்றி கொண்டாடும் போது ரொம்ப ஆச்சரியமா திருவங்கையாழ்வாருடைய ஒரு பாசுரம். மீனோடு ஆமை கேழல் அரி குரலாய் முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய் கற்கியுமானான் என்ன ஆழ்வார் சாதிக்கிறார். அதில் மீனோடு ஆமை கேழல் வரிச மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், வராகாவதாரம் இதெல்லாத்தையும் சுருண்டு வர்ற ஆழ்வார் முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய்னு சாதிக்கிறார். முன்னுமிராமனாய்னு சொல்றது பரசுராமன், பின்னுமிராமனாய்னு சொல்றது பலராமனை. அப்ப என்ன இருக்கணும்? தமிழ் மொழியின்படி பார்த்தால் நடுவிலிராமனாய்னு சொல்லியிருக்கணும். முன்னுமிராமனாய், நடுவிலிராமனாய், பின்னுமிராமனாய்னு பாடியிருக்கணும். அப்படி பாடாமல் முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய். தான்கிற சொல் ராமாவதாரத்தை குறிக்கிறது. அப்ப தானான அவதாரம், பகவானுடைய நேர் அவதாரம்னு சொல்ல வேண்டும் என்னால் ஸ்ரீமன் நாராயணன் ஆசையோடு தானாக பிறந்தது ஸ்ரீ ராமச்சந்திரனாக. அப்படிப்பட்ட அவதாரத்தை எவ்வளவு நேரம் நாம பார்த்துருக்கணும். வராக அவதாரத்துக்கு ரொம்ப நேரம் செலவழிச்சோமே, மத்ஸ்யாவதாரத்தை கூட 2 நாள் பார்த்தோமே, வாமனாவதாரத்தை 5-6 நாள் பார்த்தோமே. அதை போல விளக்கமா சுகாச்சாரியர் பரீட்சித்துக்கு ராமாயணத்தை சொல்லணும் இல்லையா? ஆனா என்னமோ தெரியல, ஒரே ஸ்லோகத்தால முற்றுப்புள்ளியே வச்சு விட்டார். நானும் கடந்த சில நாட்களாக இந்த 9வது ஸ்கந்தம் ஆரம்பிச்சதுலேருந்து ராமாவதாரம் வரப்போறது 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 அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அது அப்பவே நான் சொல்லியிருக்கலாம். ஒரே ஸ்லோகம் தான் இங்க சொல்லியிருக்கார். அதாவது என்ன பண்ணிட்டார், ஒரு ஸ்லோகத்துல சுருக்கமா சொல்லிட்டு அதை 2 அத்தியாயங்களை விரித்துரைக்கிறார். ஆனா பரீட்சித்து கேள்விக்குறியோட பார்க்கிறான், இப்பேற்பட்ட ராமாவதாரத்தை இவ்வளவு சுருக்கமா சொல்லுவீரான்னா? சுகர் பதில் சொன்னார், வால்மீகி பகவான் வெகு விளக்கமா சொல்லிட்டார். அவர் சொன்னதுக்கு மேலே ராமச்சரித்திரத்தை சொல்லுவதற்கு வேற யாருக்கும் தகுதி கிடையாது. மன்னவனே, உனக்கு என்ன வேணுமோ வால்மீகி ராமாயணத்தில் பார்த்துக்கொள். அதுதான் ஆதி காவியம், அதுதான் ஆதாரமான காவியம். அதனால அதுல இருக்கிறச்சே நாமெல்லாம் பேசுறதுக்கு தகுதி உண்டா என்று சொல்லி சுகரே வாயை மூடிக்கொண்டார். அதனால இருப்பதற்குள் 2 அத்தியாயத்துல என்ன முக்கியமான செய்திகள் சொல்லியிருக்காரோ அதை மட்டும் உங்களிடத்தில் எடுத்துரைக்கிறேன். மேலும் புதுசா இப்ப ராமாயணத்தை அடியே சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதே இல்லை. அனைவருக்கும் ராமாயணம் தெரியும். ராமன்னு சொன்னாலே நமக்கு மயிர்கூச்செறிகிறதே, கண்களில் நீர் நிரம்புகிறதே, நம்முடைய கைகாலெல்லாம் தள்ளாடுறதே, தழுதழுக்கிறதேன்னா அது ராமனுக்கே உண்டான தனிச்சிறப்பு. நேர்மைக்கு உதாரணம் என்னால், தர்மத்தின் வடிவம் என்னால் அது ராமன். ராமனுக்கும் கண்ணனுக்குமே வேறுபாடு உண்டே. எது தர்மமோ அதன் வழிதான் போகணும், இது ராமனின் எண்ணம். நான் எந்த வழி செல்கிறேனோ அதுவே தர்மம், இது கண்ணனின் எண்ணம். 2ம் உண்மைதான், 2லையும் குறவில்லை. ஆனா யுகம் இன்னொரு முன் யுகம் இல்லையா? அதனால ராமன் நேர்மையே வடிவாக வாழ்ந்திருந்தான். ராமன் அவதாரம் அயோத்தி பட்டணத்தில் நடந்தது. கௌசல்யா சிசுபேதேன புத்திரேண அமித தேஜசா யதாவரேண தேவானாம் அதிதிஹி வஜ்ரபாணினா. எப்படி அதிதி தேவியும் கஷ்யப பிரஜாபதியும் தங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கும் போது அதுலேயும் வாமனமூர்த்தி அவதரித்தாரே, ஏற்கனவே பார்த்துருக்கோம். கஷ்யபருக்கும் அதிதிக்கும் வாமனன் உபேந்திரனாக பிறந்தான்னுட்டு அவனை பெற்று எவ்வளவு ஆனந்தப்பட்டார்களோ அத்தனை மகிழ்ச்சி கௌசல்யப்பட்டாள். ஆனா அந்த மகிழ்ச்சி அடையறதுக்கு 60,000 ஆண்டுகள் தயரதன் காத்து கொண்டிருந்தான். மேல கதை பார்ப்போம். ஆக அம்சாம்சேன சதுதாதாது புத்திரத்வம் பிரார்த்தித சுதைஹுரைஹி ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னா இதி சம்ஞயா தஸ்யானுச்சரிதம் ராஜன் ரிஷிபிஸ் தத்வதர்ஷிபிஹி ஸ்ருதம் ஹி வர்ணிதம் பூரி துவயா சீதாபதேர் முகுஹு. சீதாபதியான ராமனுடைய கதையை வால்மீகி வெகு நேர்த்தியாக விளக்கமாக கூறியிருக்கிறார். மன்னவனே பரீட்சித்து, உனக்கு அந்த கதை தெரியாததில்லை, இருந்தாலும் உனக்கு சுருக்கமாக சொல்லுகிறேன் கேள். தேவர்களாலே பிரார்த்திக்கப்பட்ட எம்பெருமான் தன்னையே 4ஆக பிரித்து கொண்டு
ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னர்களாக பிறந்தான். பிறந்தான் விட்டால் சுலபத்தில் பிறக்கலையே. 60,000 வருஷம் காத்து கொண்டிருந்து புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணும்போது அதிலிருந்து ராமன் தோன்றினான். அதாவது ராமனுக்கே காரணமா இருந்த பாயசக்குடன் தோன்றிற்று. இன்னைக்கு அயோத்தியில சேவிக்க போனோம்னா சரையூ நதி அத்தியாச்சரியம். சரையூ நதிக்கும் ராமனுக்கும் நெருங்கின தொடர்பு. அவன் நீச்சல் கற்றதும் இங்குதான், பிறந்து விளையாடினது இங்குதான். இங்கிருந்து தான் ராமன் வைகுந்தத்துக்கே புறப்பட்டு போனான். சரையூ நதி கரையில் உள்ளது அயோத்தி பட்டணம். ராமனுக்காக தயரதன் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணின இடத்தையே இன்னைக்கு நாம சேவிச்சுக்கலாம். வசிஷ்டரை கொண்டு அஸ்வமேத யஜ்ஞத்தையே நடத்தினான். அதே போல் ரிஷசிருங்கரை கொண்டு யாகங்கள் பலதை செய்த தயரதன் போராதென்கிற எண்ணத்தோடே உயர்ந்த புத்திரகாமேஷ்டி யாகத்தை பண்ணினான். அந்த ஹோமகுண்டலத்திலிருந்து ஒரு தேவத்தை தோன்றி கையில் பாயசக்குடத்தை கொண்டு வந்து கொடுத்தார். தசரதன் பாயசத்தை பிரிக்க போகிறான். மனைவியரோ மூவர். இம்மூவருக்கும் இதை பிரிச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக முதல்ல பாயசத்தை பாதி துண்டாக்கினா. ஒரு பாதி பாயசத்தை எடுத்து கௌசல்யை கையில் கொடுத்தான். மூத்தவள் கையில் வாங்கிய பாயசத்தை உடனே உண்டு விட்டாள். அதற்காகத்தான் ராமச்சந்திரன் பிறந்தான். அடுத்து மிச்ச பாதி உள்ளது. அந்த பாதியை 2 பாகாக வகிர்ந்தான். அதுல ஓர் பாதி அப்படின்னா மொத்தத்துல 1/4 பங்கு தானே. அந்த 1/4 பங்கை சுமித்திரை இடத்திலே கொடுத்தான். 2வது பெற்றாள் சுமித்திரை. ஆனால் 2வது விழுங்கவில்லை, தன் கையிலே வைத்து காத்திருந்தாள். இப்ப 3வது 1/4 பங்கு தசரதனிடத்தில் உள்ளது. அதை 2ஆக பிரித்தான். 1/4 பங்கு 1/4 பங்கு. அதில் முதல் 1/4 பங்கை கடைசி மனைவியான கைகையினிடத்தில் கொடுக்க, கைகையை பெற்றது 3வதாக. ஆனா சுமித்திரை இன்னும் சாப்பிடலே. அதற்குள்ளாக கைகையை தன்னுடையதை விழுங்கி விட்டாள். அதனாலதான் 2வது குழந்தை பரதன் வந்து பிறந்தான். இப்ப 3வது கடைசி பாகம் இருக்கே. முதல்ல அரைப்பகுதி கௌசல்யை கொடுத்தாச்சு, அடுத்து 1/4 பகுதி சுமித்திரை கொடுத்தாச்சு, அடுத்து 1/4 பகுதி கைகையை கொடுத்தாச்சு. இப்ப கடைசி 1/4 பகுதி உள்ளது. இதை யாருக்கு கொடுக்கலாம்னு தயரதன் யோசித்தான். அப்பதான் வால்மீகி ரொம்ப ஆச்சரியமா சாதித்தார். பாயசஸ்ய அமிர்தோபமோ அனுச்சிந்திய சுமித்ராயை புனரேவ மகீபதி. தயரத மன்னவன் யோசித்து யோசித்து மறுபடியும் சுமித்திரை கையிலேயே கடைசி 1/4 பங்கை கொடுத்தான். இப்ப சுமித்திரையினுடைய 2 கைகளில் 2 பங்குகள் உள்ளன. இந்த கையில ஒரு 1/4 பங்கு, இந்த கையில ஒரு 1/4 பங்கு. யோசிக்கிறா சுமித்திரை. மூத்தவள் 1/2 பங்கை சாப்பிட்டுட்டா ராமனே பிறக்க போகிறான். அடுத்து நமக்கு கீழே இருக்கிற கைகையை அவள் 1/4 பங்கை விழுங்கினாள். பரமபக்தனான ராமபக்தனான பரதன் பிறக்க போகிறான். எனக்கு என்ன ஆசை தெரியுமா? 2 குழந்தைகள் வேணும். இதோ கையில 2 வச்சிருக்கேனே, 2 குழந்தைகளை பெற வேண்டும். ஒரு குழந்தை மூத்தவன் ராமனுக்கு தொண்டு புரிவதற்காக, மற்றொரு குழந்தை இளையவன் பரதனுக்கு தொண்டு புரிவதற்காக என்று நினைத்து 2 பகுதிகளையும் ஒரு சேர சுமித்திரை விழுங்குகிறாள். அவளுக்கு பிறந்த குழந்தைகள் லக்ஷ்மணனும் சத்ருகனனும். இதிலே இலக்குவன் ராமனுக்கு தொண்டனாக, சத்ருகனன் பரதனுக்கு தொண்டனாக, இப்படி 4 பேரும் பிறந்தார்கள். 4வரை சேர்த்து தொட்டில்ல போட்டிருக்கார். ரொம்ப ஆச்சரியமான பாசுரங்கள். அதாவது குலசேகராழ்வார் தில்லை நகர் திருச்சித்திரகூடத்துக்காக 10 பாசுரங்கள் பாடினார். அதுல முதல் பாசுரத்திலே தெரிவிக்கிறார், அங்கநடு மதில் புடைசூழ் அயோத்தி என்னும் அணிவிளங்கும் நகரத்து பகவான் ராமன் வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி விண்முதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கநடுங் கருமுகல ராமன் தன்னை தில்லநகர் திருச்சித்திரகூடன் தன்னுள் என்று சிதம்பரம் கோவிந்தராஜ சுவாமியினுடைய திருவடிகளுக்காகவே 10 பாசுரங்களை குலசேகராழ்வார் சமர்ப்பித்தார். அதுல முதல் பாசுரத்துல சொல்றார், வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கநடுங் கருமுகில ராமன் தன்னை. ராமச்சந்திரன் அவதரித்தார். 4 குழந்தைகளையும் தொட்டில்ல போட்டிருக்கார். வசிஷ்டர் வந்து பேர் வைக்கிறார். அழகன் ராமன், தன்னை காண்பவர்கள் மனத்தை தன் அழகாலே ஆனந்தப்படுத்துபவன் ராமன். பரதன் ராஜ்யத்தை பாரமாக சுமக்க போகிறவன். லக்ஷ்மணன் லக்ஷ்மி சம்பத்து தொண்டு செல்வம் படைத்தவன். சத்ருக்னன் எல்லா விரோதிகளையும் அழித்தவன். பரதனையே தனக்கு அனைத்துமாக கொண்டவன். தொட்டில்ல 4 குழந்தைகளும் படுத்துட்டு இருக்கா. திடீர்னு ஒரே அழுக ஆரம்பிச்சுடுத்து. வசிஷ்டர் பார்த்தவர், தப்பு பண்ணிருக்கே கௌசல்யே, முதல்ல 4 தொட்டில் எடுத்துடு, வரிசையே தப்பா போட்டிருக்கே. முதல்ல ராமன் தொட்டில், பரதன் தொட்டில், லக்ஷ்மணன் தொட்டில்னு போடாதே. ராமனுக்கு பக்கத்துல லக்ஷ்மணன், அப்புறம் பரதன், அப்புறம் சத்ருகனன்னா வரிசையை மாத்தினா கௌசல்யே. மாத்தின உடனே பாதி அழுக அடங்கித்து. திரும்ப வசிஷ்டர் பார்த்தார், 2 தொட்டில எடுத்துடு, ராமனைய லக்ஷ்மணனையும் ஒரே தொட்டில போட்டுடு, பரதனையும் சத்ருகனையும் ஒரே தொட்டில போட்டுடுனா அப்புறம்தான் அழுகை அடங்கித்து.
கௌசல்யை மெதுவே தாலாட்டு பாட ஆரம்பித்தாள். மண்ணு புகழ் கோசலதன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன் முடிகள் சிந்துவித்தாய். திருக்கண்ணபுரம் சபரி பெருமாளுக்காக குலசேகர ஆழ்வார் கௌசல்லையே எப்படி ராமனுக்கு தாலாட்டு பாடியிருப்பளோ அதை போல் 10 பாசுரங்கள் பாடியிருக்கார். இன்னைக்கு முழுக்க கௌசல்லை அவதரித்த ராமனுக்கு தாலாட்டு பாடிக்கொண்டிருக்கட்டும். அப்புறம் சீதா கல்யாணம் பார்ப்போம். ஒரு முக்கிய அறிவிப்பு. மார்ச் மாதம் 2ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை மாலை